गाइस இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா எங்க போறோம் கணபதி பார்க்க போறோம் எஸ் இன்னைக்கு நம்ம கணபதி பார்க்க போறோம் டைம் பாத்தீங்கன்னா லெவல் 15 ஆகுது இது பார்ட் 2 போயிட்டு நம்ம என்ன கணபதின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஆட்டோவில் குர்லா ஸ்டேஷனுக்கு போகிறோம். இதான் என்னோடய சித்தி அண்ட் இதான் என்னோடய தம்பி. வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மாக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழி அவங்களும் வந்துட்டாங்க. நம்ம இப்போது சேர்ந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குர்லாலேருந்து தாதர் ஸ்டேஷன் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் ஏற போகிறோம். அதையும் பாருங்கள். இது நாங்கள் சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ட்ரெயினில். அப்படி இவங்கெல்லாம் பாடி கார்ட்ஸ் மாதிரி முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே பின்னாடி கேஷுவலாக வரோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம அடுத்த ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ தாதர் டு சர்னி ரோடு நம்ம ரீச் பண்ண போகிறோம். அங்கே இருந்து தான் நம்ம கணபதியை சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் டைம் வந்து 12:10 ஆகுது. நம்ம 12:10க்கு தான் அங்கே ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:20 ஆகுது. இன்னும் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணல போகிறதுக்கு. இப்போ தான் ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்திருக்கோம். அதுக்குள்ளேயே சாயாக்கு குரூப் ரெடி ஆகிட்டு அவங்க சாயா குடிக்க போகிறாங்க. இன்னைக்கு நம்ம காஃபி குடிச்சா அதே மாதிரி சாயா குடிக்கும். ஆமாம் ரெடி. எனக்கு வந்து சாயா காஃபி பிடிக்காது, அதனால நான் குடிக்க மாட்டேன். நான் சும்மா இங்கே வ்ளாக் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் நல்லா காஃபி குடித்து எனர்ஜியோடு இருக்காங்க. எகெயின் நம்ம இப்போ நடக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம லாஸ்ட் ரோடுக்கு ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் நம்ம கணபதி பப்பா பார்க்குறோம். பாருங்கள் இங்கேயும் டெக்கரேஷன் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ உள்ளே போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு பில்டிங்கு கீழே கணபதி வச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். மேலெல்லாம் செம்ம சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க கைஸ். பாருங்கள் கணபதி பப்பா உள்ள எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. நல்ல கிராண்டாக இருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் நல்ல கிராண்டாக இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க. அகெயின் காய்ஸ் நம்ம இப்போ நடக்க போகிறோம். இப்போ நடந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கேத்வாடின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல தான் சூப்பர் கணபதியில் இருக்கும். லால்பாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் காய்ஸ். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா அங்கே பார்த்த ஒரு கணபதி அவ்வளோ டஃப் கொடுக்கும் காய்ஸ். நான் வந்து என் ஃபேஸ் தெரியுதான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் ஃபேஸ் தெரியுது. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்படியே சும்மா ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே டப்பிங் கொடுக்கும் போதே பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம இதுவுமே ஹைவே ஓடி தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சின்ன கல்லியில் போக போகிறோம். அங்கே இருந்து நம்ம சூப்பரான விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நைட் வாக்கே சூப்பரான ஒரு விஷயந்தான் கைஸ். இந்த இடத்த பாருங்களேன், ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஏதோ கல்லிக்குள்ளே வர மாதிரி இருக்குது. பட் இங்கே பார்க்குற கணபதியெல்லாம் ரொம்பவே யூனிக்காக இருக்க போது. பார்க்கலாம். எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, ஏன்னு தெரில, பார்ப்போம். இங்கே எதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் கைஸ். கணபதி பார்க்குற இடம் தான் இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கைஸ் நம்ம வந்து இப்போ கேத்வாடி இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கணபதி பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போனோன்னே எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் இருக்குது, பார்க்கலாம். எப்படியும் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா காய்ஸ் இந்த விஐபி என்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பாஸ் கொடுத்தவங்க வந்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். பாஸ்க்கு வந்து தனியாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வாங்கிட்டு போகிறவங்க ஈஸியாகவே ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகுது உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு. நம்ம வந்து பாஸ் இல்லாமல் தான் போனோம். அதனால 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம். வெயிட் பண்ணி பார்க்குறதுல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க கணபதி பப்பா. எல்லோ கலர் தோத்தி அண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாங்க திரும்ப. ஆல்மோஸ்ட் 26 ஃபீட் வச்சுருப்பாங்க. இது வந்து மேஜிக் பால் கணேசன் போட்டிருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம 7th கல்லிக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கணபதி வந்து இந்த கிரிக்கெட் லவ்வர்ஸ்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் பார்க்கும்போது ஷாக் ஆகலாம் மேபி. ஸோ நம்ம இங்கேயும் லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு ½ ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கேத்வாடிச்சா லம்போதர்னு எழுதியிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்து ஒரு மெமரியபிள் வீடியோ காமிச்சாங்க.
நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வின் பண்ணாங்கன்னு காமிச்சிருந்தாங்க. அண்ட் நம்மளோட கணபதி பப்பாவோட ஃப்ரெண்ட் எலி தான் வேர்ல்டு கப் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ், பார்க்குறதுக்கு எப்படி க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற கணபதி வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு கைஸ். இந்த மாதிரி கணபதி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பாருங்கள் நீங்களும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் சிவன் கதையிலேருந்து எடுத்த ஸ்டோரி தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டோரியில். அண்ட் நம்ம இப்போ கணபதி பப்பாவை பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூனிக்கான கணபதி ஒரு லக்ஷ்மி ரூபம் ஆர் ஒரு கேர்ள் ரூபம் எடுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் காட்டியிருந்தாங்க. பார்த்த எல்லா கணபதிலையும் இந்த கணபதி பப்பா தான் ரொம்பவே யூனிக்காக இருந்தாங்க. அண்ட் சொல்ல போனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த கணபதி பப்பாவை பார்க்கும்போது லைட் எஃபெக்டோடு பார்க்கும்போது ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு காய்ஸ். பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல கணபதி பப்பாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கணபதி பப்பா இருந்துச்சு. ஸோ நம்ம லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எங்கேயும் ஒரு எப்படியும் ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலேயாச்சும் வெயிட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ கணபதி பக்கம் நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்கள் அவ்வளோ தூரம் கூட்டம் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் இந்த கேஸ் எனர்ஜி காண்டி இப்போ தான் நான் எடிட்டிங் பண்ணும்போது பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆதித்ய தம்பி என்னை ரொம்பவே இமிட்டேட்டிங் பண்ணியிருக்கான் இந்த வீடியோவில். ஏன் இப்படி பண்ணுற ஆதித்யா? ஸோ நாங்கள் எல்லாருமே மாசா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகிட்டோம்ல, அதனால் நம்ம இப்போ கணபதி பப்பா பக்கம் உள்ளே போகிறோம். இது வந்து மும்பை சா சம்ராட். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கணபதி பப்பாவை. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கணபதி பப்பாவோட கால் கோல்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்ட்லி அவங்க காலில் போய் விழுந்து கும்பிடலாம். நான் போய் விழுந்து கும்பிட்றேன் பாருங்கள் காய்ஸ். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க காலில் விழுந்து கும்பிட்றது ஒரு சூப்பரான பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். அவங்க காலில் வந்து குங்குமம் வச்சுருக்காங்க. நான் அதில் விழுந்துச்சேன். பாருங்கள், என் நெத்தியில் ஃபுல் குங்குமம் இருக்கா. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கணபதி பக்கம் வந்துட்டும் இங்கே வந்து ஸ்டோரிஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி அங்கே கணபதி பப்பா கொண்டு வந்தாங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். அப்படி யாருக்கு பார்க்க தோணலையோ அவங்க மட்டும் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஏரியாவில் ரொம்ப குட்டி குட்டி கல்லி தான் இருக்குது காய்ஸ். ஸோ அவங்க கணபதி பப்பா எப்போதுமே சைடாக வச்சு தான் கொண்டு வருவாங்களாம். அண்ட் கணபதி பப்பாவோட டேபிள், அதாவது கீழே கணபதி பப்பாவை எதில் வைப்பாங்களோ அது வந்து ரொட்டேட் ஆகுமா. அதனால அவங்க ஈஸிலி கணபதி பப்பாவை உள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் இப்படி தான் இருந்துச்சு. இட்ஸ் டைம் டு ஹேவ் ஸ்நாக்ஸ். ஸோ நம்ம வந்து பாப்கார்ன் சாப்பிட்றோம் காய்ஸ். பாருங்கள். தென் ரொம்ப போர் அடிச்சிச்சு, என்ன பண்ணேன்னு தெரில. ஸோ நானும் என்னோடய தம்பியும் ஸ்டோன் பேப்பர் பென்சில் ரப்பர் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம கேமெல்லாம் நல்லா விளாண்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்க்க கணபதியும் ஒரு ட்ராமா டைப் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதில் வந்து தசாவதாரம் ஓட ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், யாருக்கெல்லாம் இதை ஸ்கிப் பண்ணணுமோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் யாருக்கெல்லாம் தசாவதாரம் பற்றி தெரியாதோ அவங்க ப்ளீஸ் இதை நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா காய்ஸ்? प्रलय के जल में डूबी हुई पृथ्वी का उद्धार करने के लिए मैंने वराह रूप धारण किया है। मैं
ब्रह्मा जी के नाक से अंगूठे का आकार धारण कर वराह शिशु के रूप में आऊंगा और पर्वताकार होकर गर्जना करते हुए महापराक्रमी हिरण्याक्ष का हिरण्यकश्यप प्रहलाद, यदि तेरा भगवान हर जगह है तो बता बता इस खंबे में वो है। इस खंबे पर मैं अपने हाथों से प्रहार कर देता हूं। भाई का हाथ पकड़े देवराज इंद्र आज निष्कांचन हो गया है। मैं उसकी माता आदिति के वैभव से प्रसन्न होकर गर्भ से वामन रूप में अवतार लूंगा। हे वामन, मैं बलि राजा हूं। आप कुछ भी मांगे आपको ऐसे ही जाने नहीं दूंगा। मैं महर्षि शुक्राचार्य। बलि राजा, ये दान मत दो, ये भगवान की लीला है। गांव ब्राह्मण साधु पर अत्याचार हो रहे हैं। मैं जमदग्नि ऋषि के पत्नी रेणुका के गर्भ से परशुराम के रूप में अवतार धारण करूंगा। मैं अयोध्या के राजा दशरथ की रानी कौशल्या के गर्भ से राम अवतार लूंगा। मैं देवकी के 8वें गर्भ से श्री कृष्ण के रूप में अवतार धारण करूंगा। युद्ध के मैदान में कृष्ण ने अर्जुन को धर्म, कर्म और शाश्वत सत्य का उपदेश किया। भगवान का अमर संदेश गीता के रूप में आज भी जन जन का कल्याण कर रहा है। मैं मायावती देवी के गर्भ से भगवान बुद्ध के रूप में अवतार लूंगा। संसार दुखमय है। राग, द्वेष और अहंकार को छोड़ देने से जीवन की मुक्ति होती है। सत्य, नम्रता, सदाचार, सद्विचार, सद्गुण, सद्बुद्धि, ऊंचा लक्ष्य और उच्च ध्यान, ये 8 साधन मैंने मनुष्य की उन्नति के लिए बताए हैं। मैं 10वें अवतार के रूप में कल्कि का अवतार लूंगा। कलियुग में जिसके पास धन होगा उसी को लोग कुली, सदाचारी और सद्गुणी मानेंगे। जो छल कपट कर सकेगा वो उतना ही व्यवहार कुशल माना जाएगा। वे पुराण की निंदा करेंगे। कलियुग का अंत होते होते पृथ्वी पर हिंसा और जातीय संघर्ष बढ़ जाएगा। ऐसी स्थिति में धर्म की रक्षा करने के लिए गणपति बाप्पा எவ்வளோ சூப்பராக யோசித்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் காய்ஸ். அடுத்து இப்போ அகெயின் பிரேக் டைம். ஸோ நான் வந்து கோக் குடிக்கிறேன் அண்ட் பாக்கி இருக்கவங்க எல்லோரும் வடைப்பாவ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு காய்ஸ். டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 ஆகிருக்கும். அடுத்த கணபதிலாம் பார்க்க போகணும். இன்னும் ஒரு 7-8 கல்லீஸ் பாக்கி இருக்குது கணபதி பப்பாவை பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம அகெயின் இன்னொரு லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அங்கே வந்து பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸிலி உட்காந்துக்கிட்டோம் அங்கே. அண்ட் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்கல. எப்போல்லாம் கணபதி பார்க்க போகிறோமோ அப்போ மட்டும் தான் வீடியோஸ் எடுப்பேன். ஸோ பாருங்கள், இந்த கணபதி பப்பா வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட தீம் க்ரியேஷன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
ஓகே காய்ஸ்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கணபதி பப்பா பார்க்க போகிறோம். டைம் இப்போ வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கணபதி வந்து கிருஷ்ணாக்கு தீம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகெயின் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் தான் இருந்துச்சு எல்லா கணபதி பப்பாவும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் 14 கல்லிஸ் அங்கே இருக்குது. ஸோ ஒரு கல்லிலுமே ஒரு கணபதி பப்பா வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு பார்த்துட்டு வரதுக்கு. வாங்க நெக்ஸ்ட் கணபதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேத்வாடிச்சா ராஜா பார்க்க போகிறோம். ராஜா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் காய்ஸ். பாருங்கள், 3, 2, 1. ஸோ இவங்க தான் நம்மளோட கேத்வாடிச்சா ராஜா. எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். ரொம்பவே கிராண்ட் லுக்கோடு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5 o'clock ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கணபதி பார்க்க போகிறோம். இங்கே நம்ம லைனில் வெயிட் பண்ண போகிறோம். இது வந்து ராஜா கணபதி பார்த்த பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 1/2 hours வெயிட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கணபதி பாப்பாவும். பாருங்கள், இப்போ அடுத்த கணபதி பார்க்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு அந்த டேவே. பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன கணபதி பப்பா பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். வாங்க நெக்ஸ்ட் கணபதி பப்பா பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கைஸ், இந்த கணபதி பப்பா ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஏன் பார்த்திங்கன்னா அவங்க ப்ளூ கலர் தோத்தி அவ்வளோ செம்மையாக சூட்டாக இருந்துச்சு இருக்கிற தீமுக்கு. இப்போ அடுத்து நம்ம இந்த கணபதி பப்பா தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ க்ரௌட் நிற்கி பாருங்கள். இப்போது நம்ம அந்த கணபதி பாப்பா பார்க்கறதுக்கு உள்ளே வந்தாச்சு. இவ்வளோ நேரம் லைனில் வெயிட் பண்ணி வந்துட்டோம். பாருங்கள், இந்த கணபதி பாப்பா சூப்பராக இருந்தாங்க, பர்பிள் கலர் தோத்தி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 10th கல்லிக்குள்ளே கணபதி பாப்பா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலி நாங்கள் ஒரு 2-3 கணபதிஸ் மட்டும் பார்க்கல. பிகாஸ் மழை வந்துருச்சு. ஸோ நம்ம மழை வந்தோன்னே எங்கேயும் வெயிட் பண்ண முடியல. ஆக்சுவலி நம்ம கொடை ஆர் ரெயின் கோட் எதுவுமே கொண்டு வரல. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த கணபதி பாப்பா பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாருங்கள் கைஸ், இங்கே வந்து ஷோ ஆஃப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் விடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ கேபில் CST ஸ்டேஷன் போகிறோம். அங்கே இருந்து நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். ஏன் நம்ம கேபில் போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஆட்டோ கிடைக்காது கைஸ். only கேப். ஸோ நம்ம கேபில் தான் போகிறோம் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன் போய் மீட் பண்ணலாம். டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆகுது. நாங்கள் இப்போ தான் ட்ரெயின் ஏறி இருக்கோம். பாருங்கள் காய்ஸ், என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு சொல்லி. கேமரா ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என் தங்கச்சியை தான் காட்டுவேன்னு சொல்லி அவளே ரியாக்ட் பண்ணிட்டேன். கைஸ் பார்த்திங்கன்னா விடிய போகுது. ஸ்கையில் நல்ல ப்ளூ கலர் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் மழை ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஸோ காய்ஸ், கிட்டத்தட்ட நம்ம 6 மணி நேரம் கணபதி பப்பா சுற்றி பார்த்துருக்கோம். ரொம்பவே டயர்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி விடிஞ்சிட்டு பாருங்கள். நாங்கள் இப்போ ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி ஆகிடுச்சு. அண்ட் இதே வீடியோ நான் ஹிந்தியில் போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கும் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய், ஸ்டே டியூன்ட்.